ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு, நம்முடைய கர்த்தாதி கர்த்தனுக்கு எவ்வளவோ பெயர்கள் இருந்தாலும் கூட படைத்ததான மனிதர்கள், படைத்ததான மனுஷி, ஆண்டவருக்கு முதல் பெயர் வைத்ததான ஒரு பெயர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் கர்த்தருக்கு ஒரு பெயர் வைக்கிறதை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இவராய் பார்க்க முடிகிறது. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் நீங்கள் எங்கே உட்கார்ந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் இருக்கிற இடம் என் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் உட்கார்ந்திருக்கிறதான இடம் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய பிரச்சனையை தேவன் அவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். நாத்தான் வேலை பிலிப்பு இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்ன செய்கிறான், அழைத்து கொண்டு வருகிறான். அழைத்து கொண்டு வரும் பொழுது நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுது நான் உன்னை கண்டேன் என்று என்ன செய்கிறார், ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றாய் பார்த்தீர்களா? ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் உட்கார்ந்திருக்கிற இடமும் தெரியும் என்று சொன்னது போல, நாம் அமர்ந்திருக்கிற பாதை தெரியும், நீங்கள் போகிற சூழ்நிலை தெரியும், உங்களுடைய நினைவு ஆண்டவருக்கு என்ன செய்யும் தெரியும். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அவர் காண்கிற தேவன் என்ன செய்கிறார் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், தவித்து கொண்டிருக்கும் பொழுது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலெல்லாம் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. அவருடைய ஒடுக்குதலை தேவன் கண்டு என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் உங்களுடைய ஒடுக்குதலை, உங்களுக்கு நீங்கள் போகிற வேதனையான பாதையை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஏதோ ஒரு ரீதியில் ஒடுக்கப்பட்டு போயிருக்கிறீர்கள் அல்லவா, ஏதோ ஒரு ரீதியில் துன்பத்தின் பாதையின் வழியாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, ஏதோ ஒரு பாதையில் நெருக்கத்தின் ஊடாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா. உங்களுடைய இந்த உலகத்தில் உங்களை யார் காண்கிறார்களோ, யார் உங்களை மறந்து போனார்களோ, யார் உங்களை உதாசீனப்படுத்துகிறார்களோ என்று கவலைப்படாதீங்க. நம்மளை காண்கிற தேவன் இருக்கிறார் என்பதை நினைத்து நீங்கள் கர்த்தரை துதித்து பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். வேதத்தில் எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. நமக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் ஆயுசு நாட்களில் 15 வருடம் கூட்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் உள்ள கண்ணீரை ஆண்டவர் கண்டார். நீங்கள் வடிக்கிற கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும். சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய கணவனாரை நினைத்து கண்ணீர் வடிக்கிறீங்களா? பிள்ளைகளை நினைத்து கண்ணீர் வடிக்கிறீங்களா? வியாதியின் போராட்டத்தை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் எதை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள்? இரவு நேரத்தில் கூட நீங்கள் வடிக்கிற கண்ணீர் அவருடைய கணக்கில் அல்லவோ என்ன செய்கிறது இருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீருக்கும் ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை காண்கிற தேவன் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கண்டாரே, எசேக்கியாவை கண்டாரே, நாத்தான் வேலை கண்டாரே, உன்னையும் என்னையும் ஆண்டவர் கண்டுதான் உங்கள் பாதையில், நீங்கள் போகிற பாதை நெருக்கமான பாதை இருக்கிறது. இந்த நெருக்கத்தை மாற்றுவதற்கு இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய நிலைமையை கண்டு இப்பொழுது ஒரு அற்புதத்தின் நேரம், இது ஒரு அதிசயத்தின் நேரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்திலே ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். விசுவாசத்தோடு ஆமேன் என்று சொல்வீர்கள் என்றால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டார்களோ கேட்ட இடத்திலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய பிள்ளையுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கண்டு அற்புதங்களை செய்ததற்கு நன்றி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.